UAE அபிஷியலா ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் குரூப்பிங்ல இருந்து எக்ஸிட் ஆறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 1ஆம் தேதியில இருந்து அபிஷியலா எக்ஸிட் ஆக போறாங்க. இந்த வீடியோல இந்த எக்ஸிட்டுக்கான ரீசன் என்ன, ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் உடைய ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வெரண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒபெக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. இது 1960ஆம் ஆண்டு பாக்தாத் கான்ஃபரன்ஸ் மூலியமாக இந்த அமைப்பு கொண்டு வர்றாங்க. ஸ்டார்டிங்ல இதுல 5 நாடுகள் மட்டும்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, வெனிசுலா போன்ற 5 நாடுகள் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ கரண்ட்ல மொத்தம் 12 நாடுகள் இருக்காங்க. இந்த 12 கண்ட்ரி தான் வேர்ல்டுடைய டாப் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இதுல எந்தெந்த கண்ட்ரி எவ்வளவு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஒபெக் அமைப்பு தான் தீர்மானிப்பாங்க. இந்த அமைப்புடைய தலைமையிடம் வியன்னால இருக்கு. ஒபெக் பிளஸ் அப்படிங்கிறது 2016ல கொண்டு வந்த அமைப்பு. இதுல 12 ஒபெக் கண்ட்ரி பிளஸ் 10 நான் ஒபெக் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன்க்ளூடிங் ரஷ்யா, மலேசியா எல்லாமே இருக்காங்க. இவங்களுடைய ரோலும் இதுதான். இப்போ UAE இந்த 2 ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே போறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ UAE நிறைய ஆயில் வந்து உற்பத்தி பண்ண போறாங்க. அதனால இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தா அந்த லிமிட்டை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இதுல இருந்து வெளியே போறாங்க. இதனால ஆயில் பிரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.